நண்பர்களே, நம்ம பயன்படுத்தக்கூடிய ஸ்மார்ட் போனுக்கு இன்டர்நெட் மிக முக்கியமானது. ஸோ இந்த இன்டர்நெட்டை வந்து நம்ம பெறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஜிபியோ 2 ஜிபியோ 3 ஜிபியோ நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய டேட்டாவை பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் இந்த ஏர்டெல்லாம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாட்களில் பார்த்தீங்கன்னா 1 ஜிபி வந்து 100 200 இந்த மாதிரி வித்துக்கிட்டு இருந்தாங்க. அது பகல் கொள்ள அப்படின்னு சொல்லலாம். போட்டியா யாருமே இல்லையே, நம்ம தான் காட்டுக்கே ராஜா அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். அதாவது இந்த ஜியோ வரப்போது சொன்னாங்கல்ல, ஜியோ லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே டோட்டலா எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ கூவி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டேட்டாவெல்லாம். அந்த அளவுக்கு ரொம்ப சீப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்ததுக்கு அப்புறமும் கூட ஒரு புதிய நிறுவனம் வந்து சமீபத்தில் முளைச்சிருக்கு. சமீபத்தில் இல்லை, 2017 இந்த நிறுவனத்தை அறிமுகப்படுத்தினாங்க. ஆனால் டோட்டலாக இந்தியா முழுக்க இல்லை, ஒரே ஒரு சிட்டியில் மட்டும், அதாங்க பெங்களூரு. ஸோ இந்த பெங்களூரு சிட்டியில் ஒரு புதிய நிறுவனம் வந்து அறிமுகமாயிருக்கு. அதுவும் 2017. அதுதான் வைஃபை டப்பா. வைஃபை டப்பாவை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வைஃபை டப்பாவை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வைஃபை டப்பாவோட 2 நபர்கள் இவங்க தான் வந்து இதை உருவாக்குனது. இவங்க தான் இப்போ பெங்களூரில் மட்டும் இந்த சர்வீஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதாவது இன்டர்நெட் சர்வீஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் இதை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறத வந்து அவங்க ஃபியூச்சர் பிளானாக இருக்கு. கண்டிப்பாக இந்தியா முழுக்க இது வந்து விரிவுபடுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது 1 ஜிபி ₹1 கொடுக்க போறதாக அறிவிச்சிருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு. ஜியோக்கு டஃப் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். இப்போ பெங்களூரு சிட்டில மட்டும் அவங்க சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வைஃபை டப்பா பத்தி முழுமையான விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, நிறைய லைக்ஸ் கொடுங்க. அப்பதான் நீங்க என்ன பூஸ்ட் பண்ற மாதிரி. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் ஒரு விஷயம் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயம் பெற முடியும், பலம் பெற முடியும். என் பேர் செய்ய, நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். இந்த வைஃபை டப்பாவை வந்து அறிமுகப்படுத்தினது ஒரு 2 நபர்கள். அவங்க பேர் வந்து சுபந்து சர்மா, இன்னொன்று கரம் லக்ஷ்மன். இவங்க தாங்க முக்கிய காரணம் இந்த வைஃபை டப்பா வந்து வெளி உலகத்துக்கு வர்றதுக்கு. இவங்க வந்து ஃபர்ஸ்டா பெங்களூரு சிட்டியை செலக்ட் பண்ணி அங்க மட்டும் இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரோட ஒரு பார்ட்னர்ஷிப்பா வச்சுக்கிட்டு ஸோ இந்த இன்டர்நெட் சர்வீஸை மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை ஆரம்பிக்கும் போது 2017 ஆரம்பிக்கும் போது 100 MB டேட்டா வந்து ₹2 கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் 1 GB டேட்டா வந்து ₹20 கொடுத்துட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் இப்போ 2020 ஆயிடுச்சு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா 1 GB டேட்டாவை நாங்க ₹1 கொடுக்க போறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுவும் 1 Gbps அப்படிங்கிற வேகத்தில் வந்து கொடுக்க போறாங்க. கிகாபிட் பெர் செகண்ட்ல வந்து உங்களுக்கு இன்டர்நெட் வேகம் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ரவுட்டர் ஃப்ரீயா கொடுக்குறாங்களா, கனெக்ஷன் ஃப்ரீயா கொடுக்குறாங்களா, வேற என்னங்க உங்களுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இன்னும் ஏராளமான வசதிகள் அவங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வைஃபை டப்பா நம்முடைய மாநிலத்தில் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த வைஃபை டப்பா ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் ஐடியா இவங்களுக்குலாம் டஃபா கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். இந்த வைஃபை டப்பாவும் இந்த ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் ஐடியா அவங்களும் வேற லைனுங்க. ஏன்னா இந்த வைஃபை டப்பா வந்து முழுக்க வைஃபை ஹாட்ஸ்பாட் மூலியமா இயங்குது அப்படி சொல்லலாம். பட் இந்த ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் ஐடியா இவங்கெல்லாம் வந்து முழுக்க ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் மூலியமா இன்டர்நெட்டை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வேற ட்ராக், இவங்க வேற ட்ராக். ஸோ ஆனாலும் இந்த வைஃபை டப்பா எது மூலியமா சப்போர்ட் பண்ணி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபர் ஆப்டிக்கல் மூலியமா தான் சப்போர்ட் பண்ணி வருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபைபர் ஆப்டிக்கல் மூலியமா நமக்கு இன்டர்நெட்டை வந்து ப்ரொவைட் பண்றது மூலியமா நிறைய டேமேஜ்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் நிறைய செலவினங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை வந்து குறைக்கிறதுக்காக தான் நாங்க வந்து என்ன பண்றோம், வைஃபை ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நாங்க கையாண்டிருக்கோம். இந்த வைஃபை ஹாட்ஸ்பாட் வந்து எங்கெல்லாம் இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது வைஃபை டப்பா பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கும். ஸோ இந்த டப்பா வந்து சின்ன ஸ்டோர்கள்ல, இந்த மாதிரி சின்ன சூப்பர் மார்க்கெட்டுகள்ல, இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நீங்க இந்த வைஃபை டப்பாவை நீங்க வந்து பார்க்க முடியும். அங்க போயிட்டு ஒரு டோக்கனை வாங்கி ஜஸ்ட் உங்க மொபைலோட SSID அது மூலியமா உங்களுடைய ஃபோன் நம்பரை கனெக்ட் பண்ணிக்கிட்டா போதும். இது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். அதுக்கப்புறம் நீங்க ஒரு டோக்கனை வாங்கி நீங்க இன்டர்நெட்டை பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ தட் ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வைஃபை ஹாட்ஸ்பாட்டோட ரேஞ்ச் எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு ரேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, நீங்க வந்து இந்த வைஃபை டப்பா வந்து நீங்க ஃப்ரீயா பயன்படுத்தலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஒன்று கேம் விளாண்டு நீங்க ஃப்ரீயா இன்டர்நெட்டை பயன்படுத்தலாம். இன்னொன்று அவங்க போடக்கூடிய அந்த விளம்பரங்களை நீங்க வாட்ச் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சாத்தியம் இல்லை, பெட்டர் ரொம்ப சீப்பா கொடுக்குறாங்களா டேட்டாலாம். ஸோ அந்த டேட்டாவை நம்ம பயன்படுத்தி கூட நேரடியா நம்ம வந்து இன்டர்நெட்டை அக்சஸ் பண்ண முடியும். வைஃபை டப்பாவோட ஸ்பெஷாலிட்டி இதுதாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பெங்களூரு சிட்டில கொடுத்துருக்காங்க. எந்தெந்த சிட்டிகளில் வந்து அதிகமான ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குதோ அதை பேஸ் பண்ணி அந்தந்த சிட்டிகளில் வந்து இந்த வைஃபை டப்பா வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க. பட் இவங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்க ரொம்ப சீப்பான விலையில மொபைல் டேட்டாவை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த 2 பேரோட ஃபியூச்சர் ப்ராஜெக்டா இருக்கு. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் வைஃபை டப்பாவோட செயல்பாடு எப்படி இருக்குன்ட்டு. இதை விரிவுபடுத்துறாங்களா இல்ல இந்த பெங்களூரு சிட்டிலே
வந்து இந்த வைஃபை டப்பாவை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வைஃபை டப்பாவில் வந்து சூப்பர் நோட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் எல்லாருக்கும் வந்து இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எப்படி இவங்க இந்த ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா இவங்க முன்னாடி தாக்கு பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இனி வரக்கூடிய நாட்கள்லாம் தெரியும். எப்போன்னா இந்த சிட்டியை விட்டு அவங்க வெளியே வரும்போது அவங்களுடைய ப்ராடக்டை விரிவுபடுத்தும் போது தான் தெரியும் உங்களுடைய சர்வீஸ் எந்த அளவுக்கு ரொம்ப இதாக இருக்குன்ட்டு. ஸோ ஒரு தனிநபரும் இந்த வைஃபை டப்பாவை பயன்படுத்தலாம், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இவங்களும் வந்து இந்த வைஃபை டப்பாவை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 நபர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நல்ல ஒரு ப்ராஜெக்ட். 1 GB டேட்டா வந்து 1 ரூபி கொடுக்கறது இந்த காலத்தில் சாத்தியப்படாத ஒன்று. பட் இவங்க கொடுக்குறாங்க. வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஒரு அருமையான ஒரு தகவலை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த வீடியோவை பற்றியும் என்னோட சேனலை பற்றியும் ஒரு 2 வரி கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலை இல்லை.